பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தனிச்சு நிற்குதுன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க எப்படியாவது நம்முடைய வாக்குகளை கூட்டணும். அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த முறை, வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்த முறை, அவங்க பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் யார் யார் இருக்கிறாங்கன்னு அவங்க கட்சியில் எடுத்தாங்க. அந்த பலம் வாய்ந்த வேட்பாளர்களை ஒரு பண செலவு பண்ணுற வேட்பாளர்கள், அதை ஒரு வார்டில் ஒரு வட்டத்தில் அவங்கள போட்டாங்க. அவங்க பணத்தை தாராளமாக செலவு பண்ணாங்க. அவங்க போட்ட வேட்பாளர் தாராளமாக செலவு பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க மற்ற வேட்பாளர்கள், அந்த பலமில்லாத வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டாங்க இல்லையா, அந்த வேட்பாளருக்கு முதல் கட்டமாக 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களே என்கிட்ட சொன்னது. அவரே என்கிட்ட சொன்னார், முதல் கட்டமாக வேட்பாளர் நிற்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, 5 லட்ச ரூபா தரோம், நீங்கள் நில்லுங்க அப்படின்னாங்க. அந்த 5 லட்ச ரூபா முதல்ல கொடுக்குறாங்க. அந்த 5 லட்ச ரூபாய்க்கான வேலையை அந்த வேட்பாளர் செஞ்சிருந்தாருன்னா அடுத்த கட்டமாக மேற்கொண்டு தொகையை கொடுத்து அவங்கள பலப்படுத்துகிறாங்க. இதுதான் பாரதிய ஜனதா இந்த தடவை செஞ்ச யுக்தி இதுதான். அதனால தான் நீங்கள் வாக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இடத்துல வாக்கு 1000 இருக்கும், 1000 2000 இருக்கும். ஆனால் இன்னொரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கும், 0, அப்புறம் 1 இருக்கும், 2 இருக்கும். அப்போ ஒரு கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, இப்போ நான் சொன்ன பாருங்க, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படின்னு சதவீத அடிப்படையில் எப்படி வருது. இதுதான் உண்மை நேர்மையாக அந்த மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்டு மக்கள் வாக்கு செலுத்துகிற ஒரு சதவீதம் ஓட்டு. ஆனால் இவங்க ஒரு இடத்துல இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குறாங்க, ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லாத 0ல் இருக்கிறாங்க. வேட்பாளரே அந்த இடத்துல ஓட்டு போடல. அப்போ எவ்வளவு கீழே பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுன்னு இதை விட ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. அதனால் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பணம் கொடுக்காத இடத்துல 0 1, பணம் கொடுத்த இடத்துல 1000 2000 வாக்கு. இதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. மற்றபடி பணத்துக்கான வளர்ச்சி தானே தவிர அவங்க கட்சி வளர்ந்து போச்சு என்றதெல்லாம் ஒன்று. வாக்கு சேகரித்தோம் கூட பார்த்தோமே. இதுக்கு கை புண்ணுங்கன்னா கண்ணாடி தேவையா? இதோ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வாக்கு பெட்டியெல்லாம் உடைக்கப்பட்டு அந்த கவரெல்லாம் சீலெல்லாம் பிரிக்கப்பட்டு அந்த அரக்கெல்லாம் எடுத்து மறுபடியும் பிரித்து இது பண்ணி வச்சதை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை வச்சு வெட்டி வச்சிருந்த இடத்துல நடந்துருக்கு. எல்லாரும் இதில் எல்லாம் வந்தது. இது அப்போ இதை எப்படி சொல்கிறது, எப்படி அவங்களுக்கு ஜெயிச்சாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? எல்லாம் தெளிவாக அந்த வாக்கு சேகரித்த அந்த பெட்டியில் தான். அங்கே ஏன் உங்களுக்கு இப்போ அரக்கு ஏன் அங்கே வருது? அங்கே அந்த வாக்கு சீட்டெல்லாம் வச்சு கவர் போட்டாங்க இல்லையா, அந்த கவர்லாம் பிரித்து போட்டிருக்குது. வாக்கு பெட்டி திறக்கப்பட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கும்போது இது ஏன் அங்கே நடந்தது? அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இன்னும் ஒரு இடத்துல ஒரு அம்மா கேட்குறாங்க, நேராக போகிறாங்க வாக்கு சாவடிக்குள்ளே போய் கேட்குறாங்க, என்னடா எல்லாம் கள்ள ஓட்டு போடுறீங்க? அது மக்கள் நீதி மையம் கட்சியிருந்து ஒரு அம்மா போய் கேட்குறாங்க, எல்லாரும் கள்ள ஓட்டு போடுறீங்க, இப்படி தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பயமில்லாமல் எழுந்து வரான். 2 பேரும் எழுந்து ஆமாம் நாங்கள் கள்ள ஓட்டு தான் போடுறோம், நீ என்ன எங்களை கேட்குறது, போ வெளியேன்றான். டேய் என்னடா, ஓப்பனாகவே அவங்க சண்டைடுறாங்க. அவங்க ஏய் என்னங்கடா நீங்கள் இப்படி தான் ஜெயிக்கிறீங்க, இப்படி தான் நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு ஏகபோகத்துக்கு கேட்குறாங்க. இவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியாமல் திணறி பின்னடைஞ்சு போகிறான். அப்புறம் காவல்துறை அந்த அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இது தெளிவாக யாருன்னா திமுக தெளிவாக நடக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் போட்ட வேட்பாளர் இதோ செங்குன்றம் பேரூராட்சியில் நாங்கள் அந்த வார்டில் நிற்க வைக்கிறோம். அந்த வேட்பாளரை போய் மிரட்டுறாங்க. அந்த வேட்பாளர் அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. இவங்க மிரட்டுறாங்கன்றதால அந்த வீட்டிலேருந்து வெளியே போயிடுறாரு. ஆனால் அந்த திமுக வேட்பாளர் என்ன பண்ணுறாருன்னா, வேட்பாளர் போயிட்டா நான் விட்டுருவேனா, அவருக்கு முன்மொழிஞ்சா இருப்பாருங்க. அவர் வீட்டில் இருக்கிறாரு. அவர் வீட்டில் போய் இரவு போய் நீ யாரை கேட்டுற முன்மொழிவ, ஒழுங்காக போய் நாளைக்கு திரும்ப பெறுற நாள், நாளைக்கு போயிட்டு அது திரும்ப பெற்றுனா, இல்லைன்னா நீ வியாபாரம் பண்ண மாட்டேன், இந்த ஊரில் எதுவும் நடக்க விட மாட்டேன் உன்னை அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் காவல்துறைக்கு போயிட்டு அதை பேசி அப்படிலாம் பண்ண முடியாது, இது ஜனநாயக நாடுன்னு சொல்லி பேசி நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். அதான் இந்த மாதிரி தான் திமுக வாக்கு வாங்கியிருக்குதுன்னா இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அங்கங்கே கள்ள வாக்கு போட்டது, ஓட்டு பெட்டியை திறந்து பண்ணது, பணத்தை கொடுத்தது, மதுபானங்களை கொடுத்தது, அதாவது பணம்
இந்த முறை கொடுத்த பணம் மாதிரி வேறு எந்த முறையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. 500ல் ஆரம்பித்து 500, 1000 இடத்துக்கு தகுந்த மாதிரி 1000, 2000, 3000, அதுவும் சில இடத்துங்களில் 15,000. இதுக்கு மேலே அதிகமாக போய் கோவை மாவட்டத்தில் 40,000 கொடுத்துருக்குறான் ஒரு ஓட்டுக்கு. 40,000, 1000, 2000 இல்லை, 40,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க ஒரு வாக்குக்கு. அப்போ இதெல்லாம் இதை போய் எப்படி வந்து திமுக வந்து உண்மை நேர்மையாக ஜெயிச்சிட்டோம் அப்படியே மக்கள் எங்கள் மேலே வந்து ரொம்ப பற்றும் பாசமாக எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதை விட வெட்கக்கேடு நாட்டில் வேறு என்ன இருக்க முடியும்? இது மிக கேவலமான அரசியல். இந்த அரசியல் வந்து மிக கேவலமான அரசியல். மக்களை வந்து பச்சையாக ஏமாற்றுகிற அரசியல். அதாவது இதை ஊழலை வந்து எப்படி வந்து அவங்க கொண்டு வராங்க பாருங்கள். மக்கள் வந்து இனிமேல் ஊழலை பற்றியே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கலைஞர் இருக்கும்போது தொடங்கப்பட்டது இது. அதாவது 1974, 75களிலே அவர் மேலே சர்க்காரியா ஊழல் வழக்கு போடப்படுது. வீராணம் பைப்பில் போடப்பட்ட ஊழல் வழக்கு வருது. பூச்சி மருந்து ஊழல் வழக்கு வருது. இப்படி வந்து ஒரு முதலமைச்சர் மேலே இந்த வழக்குகள்லாம் போடப்படுது. அப்போது அவரை வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க, கருணாநிதி ஒரு ஊழல் பெருவழி, எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுறாரு, ஊழல் ஒரு கருணாநிதினாலே ஊழல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் வந்து அப்போ உருவாச்சு. அப்போ என்னென்ன பண்ணாங்கன்னா, கருணாநிதி அப்போ நான் மட்டும்தான் ஊழல் பண்ணேன்னு சொல்கிறீங்களா, இப்போ பாருங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க தான் தொடங்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர், அடுத்ததாக வர மந்திரிகள், இவனெல்லாம் நீங்களும் கொஞ்சம் ஊழல் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக திறந்து விடுறாங்க கதுவை வந்து. சர்வசாதாரணமாக நாங்கள் முதலமைச்சர் தான் ஊழல்னு சொல்லி எல்லாம் நாடு ஃபுல்லாக சொல்கிறானே, அடுத்தது பாரு நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கப்பா அப்படின்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் மந்திரியாக இருக்கணும் எல்லாம் தாராளமாக ஊழல் பண்ணுறான். அப்போது மக்கள் கோவப்படுறான். கருணாநிதி ஊழல் பண்ணிட்டாரு, அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் பண்ணுறாங்க, மந்திரிகள் ஊழல் பண்ணுறாங்க, எல்லாம் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படியா, அப்போது இதையும் பேசுவீங்களா, அடுத்து வர தேர்தலில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து வர தேர்தல்களில் முதலமைச்சர் ஊழல் பேர்வழின்னு சொன்னீங்க, சட்டமன்ற உறுப்பினர் பேர் ஊழல் பேர்வழின்னு சொன்னீங்க, மந்திரிகளை பேர் ஊழல் பேர்வழின்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் 200, 300 கூட தொடங்கினான். 200, 300 கூட அவன் ஓட்டை போடுவான் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் தொடங்கினாங்க மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்கு வாங்குவது. அப்போ எங்கே அடித்தாங்க பார்த்தீங்கன்னா, மக்களையே ஊழல்வாதிகளாக ஆகிட்டாங்க. மக்களை வந்து அப்படியே திசை திருப்பி வாக்குக்கு பணம் கொடுத்து மக்களை வந்து ஊழல்வாதிகளாக தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் ஊழல் என்றால் பேச முடியாத நிலைமைக்கு இன்று மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இவங்க தான் கை நீட்டி பணம் வாங்கிடுறாங்களே. இனிமேல் எந்த அரசியல்வாதிகளை பார்த்து இவங்க நீங்கள் ஊழல் பெறுவீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்களே காசு வாங்கும்போது அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? இதுதான் இப்போ இந்த நாட்டில் வந்து நடக்கிற தொடங்கப்பட்ட ஊழல். எப்படி தொடங்கப்பட்டது, அது அடிமைத்தட்டு மக்கள் வரைய எப்படி வந்து சேர்ந்தது என்பதற்கு உதாரணம் இதுதான் காரணம். இதுக்கு முன்னாடி வந்து 6 வேட்பாளர், இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து 6 வேட்பாளர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க கன்னியாகுமரி தொகுதியில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் அப்படிங்கிறது ஜெயிச்சதுக்கு அப்புறம் எளிதாக நடக்குது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் நடந்திருக்கு, இப்போ சமீபத்தில் இந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கே நடந்திருக்கு. இது நாம் தமிழர் கட்சியில் மீண்டும் நடக்குமா? இல்லை, அதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து இல்லை. நாம் தமிழர் கட்சிங்க தம்பிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து யாரும் உடனே வந்து தாவி போகிறவங்க யாரும் இல்லை. ஏன்னா நான் தான் உதாரணம் சொன்னேன், என் தொகுதியிலே ஜெயிச்ச தலைவர் இருக்கார், எவ்வளோ மிரட்டல் பண்ணாங்க, எவ்வளோ அவரை வந்து அடிக்கிறதுக்கு கூட வந்தாங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே வந்து மிரட்டி அடிக்கிறதெல்லாம் நடக்குதுன்னா அது இந்த நாட்டில் தான் நடக்கும். ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்கள் சேவையை, அதாவது நாங்கள் தேர்தலில் என்ன சொன்னோமோ திறந்த நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம் நாங்கள் செய்யணும். அங்கே அந்த ஊராட்சி மன்ற வாசலில் பெயர் பலகையே வச்சுருக்கிறாரு. வெளிப்படையான நிர்வாகம், வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு அப்படின்னு எழுதி வச்சு இன்றைக்கி வந்து எல்லாம் அந்த கிராமத்துக்கு வந்து எல்லாம் சிமெண்ட் சாலைகளை இன்றைக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. நேற்றுலேருந்து வேலை நடக்குது. அப்படி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில் ஜெயிச்சு வந்த தம்பிகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரக்காடு ஊராட்சி, அந்த ஊராட்சி வந்து சோழவரம் ஒன்றியத்தில் ஒரக்காடு ஊராட்சி அருமையாக இன்றைக்கி வேலை செஞ்சுருக்காரு. அது மாதிரி தம்பிகள் வந்து உண்மையாக நேர்மையுமாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஜெயிக்கிறவங்க அவங்க பணியை செய்வாங்களே தவிர
ஒரு காலம் அது கட்சி மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் நாம் தமிழர் கட்சியில் இல்லை. கோவையில் முறைகேடு நடந்ததா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஈஸ்வரன்றவர் சொல்லியிருக்காரு. இவர் வாக்கு பணம் கொடுத்தாங்க, பொருள் கொடுத்தாங்க. கண்டிப்பாக இதன் மூலமா ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நினைக்கிறீங்களா இந்த முறைகேடுகள்? இந்த முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளியை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வராமல் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும்னா என்னை பொறுத்த வரையும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கொண்டு வரணும். ஒரு வேட்பாளர் பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சால் அந்த வேட்பாளரை என்னைக்கு தகுதி நீக்கம் செய்கிறாங்களோ இந்த அரசியல் தேர்தல் ஆணையம் அதுக்காக தான் நியமிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தான் இன்றைக்கி பணம் கொடுத்தான், எல்லா கட்சியும் தான் கொடுத்தான், சுயேட்சையும் தான் கொடுத்தான். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் எங்கேயுமே போய் அவங்கள கையை பிடிச்சதோட ஒரு வரலாறும் இல்லையே. எந்த இடத்துலையும் அவங்கள வந்து நாங்கள் கைப்பற்றணுன்ற இதுவே திமுக வந்து கொடுக்குறாங்கன்றத வீடியோ ஆதாரமாக எடுத்து போடுறோம். இங்கே பாருங்கள், ஒரு பார்சல் கொடுக்குறாங்க திமுககாரங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலேருந்து இப்போ ஒரு பார்சல் அதுக்கு போகிறாங்க, ஜனங்க போய் வாங்குறாங்க. காவல்துறையும் வருது, வந்து கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. ஏங்க எல்லாம் பொட்டியெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க, ஆமாம் யார் கொடுத்து சொல்லமாண்ணே. கொடுக்குற இடத்துல திமுக கொடி இருக்குது, திமுக அலுவலகம், அதுலேருந்து தான் கொடுக்குறேன். வாங்கிட்டு போகிறவங்கள கூப்பிட்டு எங்கேருந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேகமாக நடந்து போயிடறாங்க. கிடைச்சா நம்மளுக்கு வந்து கிடைச்சது வரையும் போதும் அப்படின்னு வாங்கின்னு வேகமாக ஓடுறாங்க. இப்படித்தான் இந்த தேர்தல் வந்து நடந்துன்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் சட்டத்தின் மூலமாக தான் நாம் வந்து இதை மாற்ற முடியுமே தவிர இவங்க நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்துருக்குறோம். ஏன்னா இது மிக அதிகமான செயல். 40,000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு. கோயம்புத்தூரில் இந்த ஓட்டுக்கு 40,000 ரூபா கொடுத்து கோயம்புத்தூர் தான் நடந்தது. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து மிகப்பெரிய தொழில் நகரம். அந்த தொழில் நகரத்தில் 40,000 ரூபா போட்டால் எப்படி 40 கோடி சம்பாதிக்கலாம். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. 40,000 ரூபா ஒரு ஓட்டு கொடுக்குறான்னா அவன் எப்படியும் ஒரு 40 கோடி சம்பாதிக்கான வாய்ப்பு அங்கே இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக கொடுக்குறான். அதை நாம் தமிழர் கட்சி ஊழல் ஒழிப்பு பாசறை அதை வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு எந்த வழக்குலையும் எத்தனையோ ஆண்டு காலம் நானும் வழக்கறிஞராக இருக்கிறேன். தீர்ப்பு வந்து அந்த 5 ஆண்டில் வந்ததை நான் பார்க்கல. அந்த பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பற்றியே வந்து வெளியே வரும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நான் நம்புகிறேன். இது கேள்விப்பட்டதுக்கு என்ன இருக்குது, இது தாராளமாக நடக்கு, எதிர்பார்த்தது தானே. நாம் தமிழர் கட்சியில் எல்லாரும் எதிர்பார்த்தது தான். அப்பா வந்து பிள்ளையை உருவாக்கி விட்டு போயிட்டார், பிள்ளை முதலமைச்சர் ஆகிட்டார். அப்பா இருக்கும்போதே அவருடைய மகனை வந்து இளைஞரணி மாநில செயலாளர் ஆக்கலையா, அதுக்கப்புறம் அவரை வந்து மேயர் ஆக்கலையா, எல்லாம் கொடுத்தவங்க தானே. இப்போ புள்ள மட்டும் அப்பாவுக்கு வழியை பின்பற்றாமல் வேறு வழி நாம் தமிழர் கட்சி வழியாக பின்பற்ற போகிறாரு? இல்லை. அப்பன் எவ்வழியோ பிள்ளை எவ்வழி, பிள்ளை எவ்வழியோ பேரனும் அவ்வழி. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்றதில் 100% சந்தேகமே இல்லை. தாராளமாக கொடுப்பாங்க. ஏன்னா இந்த தேர்தலில் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி ஓட்டு வாங்கினதுக்கு முழு காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான். அதனால் அவருக்கு தாராளமாக முதலமைச்சர் பதவி கொடுக்கறதில்ல எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை, கொடுப்பாங்க. கடைசி கேள்வியா, இப்போ அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தலை முடிஞ்சு இப்போ நீங்கள் நாடாளுமன்ற பொறுப்பாளராக இருக்கீங்க, அதுக்கான எப்படி தயாரிப்புகள்லாம் போயிட்டு? ஆமாம், இப்போ அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரையும் நியமிச்சிருக்கிறாங்க நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் அப்படின்னு. இப்போ நாங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்கள் இப்போதுலேருந்தே தயாராகிட்டோம். எங்களை அறிவித்த உடனே நாங்கள் எல்லா தொகுதிக்கும் போனோம். எல்லா தொகுதி பொறுப்பாளரையும் 6 தொகுதி எங்களுக்கு போட்டிருந்தாங்க. 6 தொகுதி பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு சுற்று சந்திச்சுட்டு வந்துட்டோம். இனி வந்து நாங்கள் எல்லா 6 தொகுதியும் சேர்ந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற சார்பாக கலந்தாய்வு கூட்டம் போட போகிறோம். அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கு சந்திக்கிறதுக்கான வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை எப்படி உருவாக்குறதுன்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதில் நாங்கள் எங்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் யாரை வேட்பாளர் நிறுத்தினா நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும்
அப்படின்றத போன தடவை எங்கள் தொகுதியில் வந்து பெண் வேட்பாளர் நின்னாங்க, நல்ல வாக்குகள் நாங்கள் வாங்கினோம். அதே மாதிரி இந்த தடவை வந்து நிறுத்தப்படுகிற நாடாளுமன்ற வேட்பாளர் நிச்சயமாக வெற்றி பெற வேட்பாளராக நாங்கள் நிறுத்தணும்னு முயற்சி பண்ணின்னு இருக்கிறோம். அந்த முயற்சி வெற்றி பெறும். நாங்கள் இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக சந்திப்போம். அதுக்கான வேலையை நாங்கள் இப்போவே தொடங்கிட்டோம். நன்றி. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.